ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் விவோ மொபைலில் இருக்கிற ரீசன்ட் டேப்ல ஒரு சின்ன ஃபியூச்சர் இருக்கு. அது என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். உங்கள் விவோ மொபைலில் எடுத்துக்கங்க. நான் ஒரு 2 அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்பம்ங்கிற அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். செகண்டா வாட்ஸ்அப்புங்கிற அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பாட்டம்ல இருக்கிற அந்த 3 லைன்ஸுங்கிறது தான் ரீசன்ட் டேப். ஸோ ரீசன்ட் டேப்பை கிளிக் பண்ணோம்னா ரீசெண்டாக ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற டேப்ஸ் அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த ரீசன்ட் பட்டனை டபுள் டைம் ப்ரெஸ் பண்றேன். பாருங்க, வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. மறுபடியும் இந்த ரீசன்ட் பட்டனை டபுள் டைம் ப்ரெஸ் பண்றேன். பாருங்க, நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருக்க ஆல்பம் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்க ரீசன்ட் பட்டனை கிளிக் பண்ணி நீங்க யூஸ் பண்ண வேண்டிய அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்றதுக்கு பதிலா ஜஸ்ட் ரீசன்ட் பட்டனை டபுள் டைம் நீங்க ப்ரெஸ் பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிக்கும். அதே மாதிரி நான் ஒரு 5 or 6 அப்ளிகேஷன்ஸை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ ரீசன்ட் பட்டனை கிளிக் பண்ணுனா நீங்க ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற அப்ளிகேஷன் எல்லாமே வரிசையா 1 by 1 டிஸ்பிளே ஆகும். இப்போ 4 அப்ளிகேஷன்ஸையும் நான் ஒரே ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகணும்னா பாட்டம் லெஃப்ட்ல இருக்கிற பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பாருங்க, ஒரே ஸ்கிரீன்ல 4 அப்ளிகேஷனும் டிஸ்பிளே ஆகும். ஸோ ரீசன்ட் டேப்ல இருக்கிற ஒரு சின்ன ஃபியூச்சர் இதுதான். இது வரைக்கும் இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு தெரியாம இருந்ததுன்னா தெரிஞ்சுக்கங்க, தேவைப்படுற சமயத்தில் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again next videos.